ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேற்று எடுத்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன்ஸ் ப்ளஸ் நேற்று வந்து ஒரு இன்ட்ராடே மாதிரி ட்ரேடை பார்த்துட்ருந்தோம். அதாவது ஒரு டெய்லி கேண்டிலில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஸோ இப்படி பார்க்கறது வந்து ஓஹெச்எல்சி ஓஎல்ஹெச்சின்ற இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்ன்றது. இது வந்து நம்ம டெய்லி கேண்டிலுக்கு நேற்று பார்த்துட்ருந்தோம். ஸோ நமக்கு வந்து நேற்று வந்து கிளாசிக் செல் கேண்டில். ஸோ அந்த செல் கேண்டில் எப்படி நான் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ இந்த கிளாசிக் செல் கேண்டில் பேட்டர்னாக வந்து இந்த கேண்டிலாக நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரேடை பார்க்கலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு முந்தின நாள் என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, நேற்று நம்ம ட்ரேட் எடுக்கணும், முந்தின நாள் என்ன பண்ணியிருக்குன்னா, நமக்கு வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து கேண்டிலை வந்து என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிறப்ப நமக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம். ஏன்னா ஃபுல்லாக புல்லிஷாக இருக்கனால சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அப்படி இல்லை செல் சைடு வந்து ப்ரைஸ் புஷ் பண்ணுற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வைக்கிறப்போ இது நமக்கு ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ நமக்கு இதை நீங்கள் 15 மினிட் 1 மினிட்டாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணுது, ப்ரைஸ் திரும்ப கீழே புஷ் பண்ணுதுன்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து இது வந்து டெய்லியில் ஒரு ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் நமக்கு டெய்லியில் ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்து நமக்கு ஒரு பிடிஆரே, அதாவது இந்த டெய்லி பிடிஆரில் ஹையை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த டெய்லி எஃப்இஜின்ற பிடிஆரில் லோவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரேடை பார்த்தோம் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த லோ ஃபஸ்ட்டு எடுக்கணும், ரெண்டாவது இந்த லோவை எடுக்கணும், மூணாவது இந்த லோவுக்கு போகணும். ஏன்னா இதுக்கு கீழே தான் எஃப்இஜி இருக்குது. ஸோ அந்த லோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து எஃப்இஜிக்குள்ளே பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகே, ஏன் செல் பார்த்தோம்? என் ப்ரைஸ் வந்து இந்த ஆர்டிஆர்பிலேருந்து பை ஆகலாம். ஏன் செல் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து சாலிடாக வந்து செல்லுக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ரைஸ் வந்து இங்கேருந்து திருப்புறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை திரும்பாமல் செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செல் கண்டினியூ ஆகிறன்றதை வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்து நம்ம செல்லை வந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரேடு. உங்களுக்கு பை ஆகணும்னா இப்போ இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிது அடுத்த கேண்டிலாம், இது புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறப்போ இது புல்லிஷ் கேண்டிலாக இருக்கும். ஸோ இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிறப்போ இது பேரிஷ் கேண்டில் ஆகும். ஒவ்வொரு கேண்டிலுமே அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து 3 விஷயம் தான் பண்ணணும். ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு, மூணாவது வந்து கன்சால்டேஷன். இந்த 3 விஷயத்தை தான் மார்க்கெட் பண்ணணும். நீங்கள் ஸோ அந்த 3 விஷயம் தான் மார்க்கெட்டில் நடக்கும். ஒன்று ப்ரைஸ் பை ஆகும், இல்லை செல் ஆகும், இல்லை கன்சால்டேட் ஆகும், இல்லை ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு ஒரு பீரியட்லேருந்து ரிவர்சல் ஆகும், இல்லை அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கண்டினியூஷன் ஆகும். ஸோ அதுவுமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கண்டினியூஷன் ஒன்று பை செல்ல தான் நடக்க போகுது அங்கே. ஸோ இதை எப்படி நம்ம ட்ரேடு பார்க்கலாம் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு டெய்லின்றனால H4ல் ஏதாவது பிடிஆர் இருக்கா அப்படின்ற பார்த்தோம். H4ல் நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்ஸ் எஃப்இஜி இருந்துச்சு. இந்த இன்வெர்ஸ் எஃப்இஜியிலேருந்து நமக்கு ப்ரைஸ் செல் ஆகணும். ஏன் இந்த எஃப்இஜிலேருந்து செல் ஆகக்கூடாதானா, இந்த எஃப்இஜி வந்து அதோட வேலையை பண்ணலை. ப்ரைஸ் ஏன் இந்த எஃப்இஜி அதோட வேலையை பண்ணலைன்னு சொல்கிறேன்னா, இந்த எஃப்இஜிக்குள்ளே ப்ரைஸ் உள்ளே வந்தப்பே வந்து இது வந்து நமக்கு கீழே புஷ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இது ஒரு ரேஞ்சு கேண்டிலாக தான் ஆக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து எஃப்இஜிக்குள்ளே ப்ரைஸ் போயிட்டு இது கீழே வந்து புஷ் பண்ணலை. ரெண்டாவது மூணாவது கேண்டில் வந்து இந்த ஹைசைங் எடுக்காமல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த எல்லா ஹைசைங் எடுத்துகிட்டு அந்த நம்மளோட இன்வெர்ஸ் எஃப்இஜிக்குள்ளேயும் பிடிஆர்ஏக்குள்ளேயும் போயிட்டு ப்ரைஸ் அங்கேருந்து செல்லாச்சு. இப்போ நம்ம H4 பிடிஆரில் பார்க்குறனால நம்மளோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸு. நமக்கு 15 மினிட்ஸில் ஒரு பிடிஆர்ஏக்குள்ளே போயிட்டு ஒரு மேனிப்புலேஷன் நடந்துச்சுன்னா அது ஹை ப்ராபபிள். ப்ரைஸ் வந்து இங்கே போயிட்டு உங்களுக்கு பெரிய சிஎஸ்டி வச்சு செல்லுக்கு இங்கே திருப்பின மாதிரி திருப்பிட்டு ஒரு மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கீழே இறக்குச்சு. ஸோ இந்த மாதிரி நடந்தால் அது வந்து ஹை ப்ராபபிள். ப்ரைஸ் இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ் வந்து நடக்கிறது வந்து எப்போவும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ ப்ரைஸ் எல்லாமே இங்கே செல்லுக்கு திருப்பிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே செல் அடிப்பாங்க. செல் அடித்த உடனே இங்கே இருக்கிற போய் எஸ்எல்எஃப் ஃபுல்லாக ப்ரைஸ் எடுத்துகிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே இறங்கும். ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம H4 பார்க்குறப்ப ப்ரீவியஸ் H4 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்த H4ஓட ஹைஸை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு நமக்கு கொடுக்கணும், திருப்பணும். ப்ளஸ் நமக்கு ஒரு எஸ்எம்டியும் இருக்கணும் அங்கனக்குள்ளே. இப்போ 15 மினிட்டாக பார்க்குறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எம்டி அக்கர் ஆகலை. ஸோ இந்த ஹைஸை எடுத்தது எல்லாத்தோட ஹைஸையும் எடுத்துருக்கு, எஸ்எம்டி நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம் ஒரு எஸ்எம்டிக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து செல் போகலாமான்னா, செல் போயிருந்தீங்கன்னா பிரேக் ஒன் மூவ் பண்ணால் தப்பிச்சுக்கலாம். நம்ம எஸ்எம்டி கொடுக்காமல் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஹைஸை வந்து இந்த ஹைஸ் ஸ்வீப் பண்ணுது, இந்த ஹைஸ் இங்கே ஸ்வீப் பண்ணலை. ஸோ எஸ்எம்டி அக்கர் ஆகிடுச்சு, ஆனால் சிஏஎஸ்டி வைக்கல. இது ஏன் சிஏஎஸ்டினா, இந்த கேண்டில் வந்து ஹையே பிரிண்ட் ஆகலை அப்படின்றப்ப நம்ம இந்த 2 கேண்டிலையும் சேர்த்து தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம சிஏஎஸ்டி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கேண்டில் கீழே உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்கணும், அதுவும் நடக்கலை. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் இந்த ஹைஸை இங்கே ஸ்வீப் பண்ணுது,
சிஏஎஸ்டி பிரிண்ட் ஆகலை. அடுத்து இந்த ஹைஸ் இங்கே ஸ்வீப்பு, இந்த ஹைஸ் இங்கே ஸ்வீப் பண்ணது இங்கே சிஏஎஸ்டி கொடுக்குது. ஸோ நமக்கு எஸ்எம்டியும் இருக்குது. இந்த ஹைஸை வந்து இங்கே எங்கேயுமே எடுக்கலை ப்ரைஸு. ஸோ இந்த ஹைஸை ஃபுல்லாகவே இங்கே எடுத்து எஸ்எம்டி உங்களுக்கு கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு எஸ்எம்டி கிடச்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸில் ஒரு லிக்விடிட்டியுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. லிக்விடிட்டின்னு சொல்லலாம், இல்லை ஹைஸை வந்து எடுத்துருச்சுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு டிஎஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம், இல்லை மேனிப்புலேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே இது தான். ஸோ எடுத்துகிட்டு நமக்கு எஸ்எம்டி கொடுத்துட்டு நம்ம எஸ்எம்டி பார்க்குறனால அந்த எஸ்எம்டின்றது என்னது, ஸ்மார்ட் மணி டெக்னிக்ன்றது என்னது, ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் லோ மேக் பண்ணணும், ஒரு ப்ரைஸ் வந்து லோயர் லோ மேக் பண்ணணுன்றது தான். அதுதான் அந்த டிஎஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ நமக்கு இங்கே வந்து சிஏஎஸ்டி வைக்கிது. சிஏஎஸ்டி வச்சோடனே இந்த கேண்டில் வந்து திரும்ப உள்ளே வந்தப்போ நான் இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஒரு இதில் வந்து எஸ்எல்ல வந்து ஹிட் பண்ணிருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து US100 வந்து அதோட ஐஸ் எடுத்துருந்துச்சு. ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஐஸ் எடுக்கலை. இங்கே எடுத்துகிட்டு நான் வந்து இந்த லோவை தான் டார்கெட் பண்ணேன். இந்த லோவுக்கு போகணும் அப்படின்றனால டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் உள்ளே வந்தோடனே இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு என்னோடய ஹைஸில் எஸ்எல்லை வச்சுட்டு இந்த லோவில் டிபி செட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூஷன்ஸ். இந்த இடத்துல ஹை அப்படியே லோ வச்சிங்கன்னா ஒரு 1:5 வந்து சூப்பரான ட்ரேடு கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் நேற்று நாங்கள் வந்து எடுத்த ட்ரேடு. நான் ஓவராலாக வந்து இந்த லோஸ் எடுக்கலாம், அடுத்து இந்த லோக்கு போகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரைஸஸ் சாலிடாக அப்படி கீழே போயிடுச்சு. இதுதான் நான் வந்து சார்ட்டில் போட்டிருந்தேன். 1:8ன்ற மாதிரி 1:10 ஆக்சுவலாக இந்த லோவில் செட் பண்ணியிருந்தேன். சிஎஸ்டி லோக்கு 1:8ன்ற மாதிரி கிடச்சிருந்துச்சு. ஸோ இதை நான் இப்படி தான் நான் இந்த ஓவர்செல்ஸ் இந்த டெய்லி கேண்டில் இப்படி தான் ப்ரொஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு ஹை மேக் பண்ணிவிட்டு லோ மேக் பண்ணிவிட்டு ப்ரைஸு இப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் செல் கேண்டிலாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எடுத்திருந்தோம். 9:30க்கு எடுத்த ட்ரேடு, 9:30 ட்ரேடு ஆர்டிகச்சாக பார்த்தது, அதுவும் வந்து இதில் அலைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இந்த ட்ரேடை நான் அப்படி தான் பார்த்துருந்தேன். ஸோ நான் இதில் என்னென்னா எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சுட்டு தான் ப்ரைஸ் போச்சு. அதனால் நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணது ஹோல்டு பண்ணலை. நான் இங்கே இந்த கேண்டில் வந்து 5 மணிக்கு அடிச்சிருந்தேன். அடிச்சுட்டு என்னோடய ஃபுல் டிபி நான் இந்த லோவில் செட் பண்ணியிருந்தேன். செட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஹைஸ்க்கு போயிட்டு திரும்பி ப்ரைஸ் இறங்குறப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பிரேக் ஈவன் ஓப்பன் இங்கே வச்சுருந்தேன். பிரேக் ஈவன் ஓப்பன் 9:30க்கு வந்து அந்த ஒரு விக்கு வந்து நம்மளோட இதை வந்து எடுத்துகிட்டு திரும்பி இறங்குறப்ப நான் திரும்பி என்ட்ரி ஆகிட்டு இந்த லோவில் நான் ஃபுல் டிபி செட் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். நான் இங்கே எடுத்தது வந்து 5 MQ தான். ஆனால் எனக்கு வந்து 9:30க்கு எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சுட்டு இறக்குறப்ப நான் 10 MQ அடிச்சு இந்த லோவில் எனக்கு மொத்த டிபியும் இது பண்ணிட்டேன். கீழே வரைக்கும் போக விடாமல் நான் இதிலே வந்து இந்த கேண்டிலுக்குள்ளேயே வந்து நான் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு போதுமான அளவு ப்ராஃபிட் கிடச்சிருந்தனால இந்த ட்ரேடை வந்து இதுலேயே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நேற்று எடுத்த இன்ட்ராடே இல்லை ஸ்விங்கு இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமாக எடுத்த ட்ரேடை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 9:30 நம்ம ஆர்டிகச்சாக எப்படி ட்ரேடு பார்த்துருக்கலாம் அப்படின்றது, நம்ம எப்போவும் போல் ஆர்டிகச் ட்ரேட் பண்ணுறோனால ஆர்டிகச் ட்ரேடு பார்ப்போம் இப்போ எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஸோ ரிமூவ் ட்ராயிங்ஸ். ஸோ ஆர்டிகச்சாக ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு நமக்கு நல்லா தெரியும். ப்ரைஸு ஒரு எஸ்எம்டி கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த எஸ்எம்டியை வந்து ஹோல்டு பண்ணணும் ப்ரைஸு. அப்படி இல்லைனா அந்த எஸ்எம்டியை ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட டைரக்ஷன் திரும்பும். நமக்கு ப்ரீவியஸ் டே வந்து என்ன பண்ணிருந்துச்சுன்னா இந்த லோவை எஸ்எம்டி பண்ணிட்டு தான் ப்ரைஸ் ஏற்றிருக்கு. அப்போ நமக்கு இந்த லோ ப்ரொடெக்டான லோ, இந்த லோ எடுக்கக்கூடாது. ஆனால் 9:30 வந்து என்ன பண்ணுச்சுன்னா நான் செல் தான் ஏன் வந்து நான் அங்கேருந்து செல் அடித்தேன்னா ப்ரைஸ் வந்து கேப் அப்போ ஓப்பன் ஆகுதுன்றனால மேலே ப்ரைஸ் இருந்துச்சுன்றனால கேப்பை ஃபில் பண்ண வரணுன்றனால நான் மேலே வந்து செல் எடுத்திருந்தேன். ப்ளஸ் இந்த லோ வந்து எனக்கு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் செல் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து டெய்லியில் நம்ம ப்ரொஃபைல் பண்ணுறப்ப இந்த எஸ்எம்டி வந்து ஃபெயில் பண்ணணும் அப்படின்றனால பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதில் வந்து ப்ரைஸை அங்கேருந்து உங்களுக்கு டேரெக்டாக இறங்குது. இதை நீங்கள் ஆர்டிகச்சாக பார்க்குறீங்கிறப்ப ஆர்டிகச்சில் H4 பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்க்கு எஃப்இஜிக்கு என்கியூ வந்திருக்கும், இஎஸ் வந்து வந்திருக்காது. ஸோ இந்த இன்வெஸ்ட்க்கு இஎஸ் வந்து வந்திருக்காது. இது ஆர்டிகச் ட்ரேடுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இஎஸ் வந்து வந்திருக்காது. ஸோ இப்படி வராமல் நமக்கு 15 மினிட்ஸில் பார்க்குறப்ப டேரெக்டாக ஒரு சாலிடான ஒரு செல் கேண்டில் கொடுத்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுச்சு. இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா நீங்கள் டேரெக்டாக 1 மினிட் போயிட்டு ப்ரைஸ் உங்களுக்கு சிஏஎஸ்டி வச்ச உடனே டேரெக்டாக அங்கேயே நீங்கள் என்ட்ரி அடிச்சிடலாம். என்ட்ரி அடிச்சு கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இதில் வந்துட்டு ஒரு செல் க்ளோஸ் வச்சுட்டு வரப்பே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த லோவில் இல்லைன்னா இந்த லோவில் நீங்கள் டிபி செட் பண்ணியிருக்கலாம். ப்ரைஸ் கொஞ்சம் அரைச்சி தான் கீழே இருக்குச்சு. இதை வந்து ஏன் இந்த இடத்துல போய் எடுக்கலை ப்ரைஸ் அப்படின்னு நாங்கள் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்லேயே டிபி செட் பண்ணிட்டோம். இந்த இதுலேயே வந்து ஒரு 3 மினிட்டாக 5 மினிட்டாக பார்த்து ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் வந்துச்சு, அங்கேயே ஃபுல் டிபி செட் பண்ணி வெளில வந்துட்டோம்.
ஏன் இந்த இதை வந்து எடுக்கலாம் ஆர்டிஹெச்சாக வந்து செல் ஆகணும்னா, மேலே நமக்கு இடிஹெச்சில் வந்து செல்லு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ வந்து அந்த இடிஹெச்சோட கண்டினியூவேஷன் ப்ளஸ் நமக்கு இந்த லோவை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ஸாக இது ஒரு ரேஞ்சு கேண்டிலாக இருந்துச்சு. இந்த ரேஞ்சு கேண்டிலோட ஹைஸ், இந்த ரேஞ்சு கேண்டிலோட லோ. ஸோ இவ்வளோ கான்ஃப்ளூயன்சஸ் இருந்தனால தான் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம செல் பார்த்தோம். ஸோ இந்த லோவை வந்து இஎஸ் எடுத்திருக்கோம். இந்த லோவை இங்கே எடுத்திருக்கோம். எடுத்தனால ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த இதை ஃபில் பண்ணிவிட்டு திரும்பி அங்கேருந்து செல் ஆகுது. இப்போ நமக்கு ப்ரைஸு இந்த இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம பை தான் பார்த்துருப்போம். ஆனால் ப்ரைஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் இங்கேருந்து கண்டினியூவேஷன் இடிஹெச்சோட கண்டினியூவேஷனாக செல் ஆனதுனால இதுவுமே நம்ம ஆர்டிஹெச்சும் நம்ம செல்ல தான் இருந்தோம். செல்லுக்கு தான் நமக்கு கொடுத்துருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த லோ ப்ரொடெக்டடுன்றனால இந்த லோவை உடச்சதுக்கப்புறம் இந்த லோ இங்கே உடைக்கிது, இந்த கேண்டில் உடைக்கிது. உடச்சதுக்கப்புறம் 15 மினிட்டில் இந்த ஆர்டிஆர்பிக்கு வந்து ப்ரைஸ் வந்திருக்கும். அடுத்து நீங்கள் செல் பார்க்குறதுக்கு இந்த செல்லை நீங்கள் வந்து எஃபிஜிக்கு இன்வெர்ஸ் எஃபிஜிக்கு வந்துச்சுன்னு சொல்லி எடுத்துருக்கலாம். ஃபர்தராக நீங்கள் செல்லு கண்டினியூஷனாக இந்த லோக்கு போகணுன்றத பார்க்குறது வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோ எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த எஸ்எம்டியை வந்து ஃபெயில் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்ப மேலே போய் இந்த ஆர்டிஆர்பிக்கு வந்துச்சு. ஆர்டிஆர்பிக்கு வந்திருக்கும். அந்த ஆர்டிஆர்பிக்கு வந்து இது வந்திருக்காது. இந்த ஐஸுக்கு வந்து இஎஸ் வந்திருக்காது. வராமல் 1 மினிட்டில் சிஏஎஸ்டி க்ரியேட் ஆகிருக்கும். டேரெக்டாக நீங்கள் அங்கே போயிட்டு செல் அடிக்கலாம். செல் அடிச்சுட்டு அந்த லோவுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஏன்னா நேற்று இதில் 2-3 கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல சிஏஎஸ்டி க்ரியேட் ஆகுது. உள்ளே வர அவுட் எடுக்கிறனாலும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை சிஎஸ்டியே எடுக்கிறீங்களா எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஹைக்கு மேலே செல் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபர்தராக வந்து இந்த லோஸ்க்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம். 15 மினிட்டில் லோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது நமக்கு ஒரு பிஎம் செஷன் லோ, அடுத்து வந்து இது ஒரு பிஎம் செஷன் லோ, அடுத்தது ஒரு ஏஎம் செஷன் லோ. நம்ம வந்து இதில் வந்து நம்ம இடிஹெச்சாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டெய்லி எஃபிஜி அலைன் ஆகும். ஸோ இந்த லோ நீங்கள் இங்கே எடுக்கிறீங்கன்னா டைரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு தான் நேராக வந்திருக்கு, ஒரு பிஎம் செஷன் லோக்கு வந்திருக்கு. ஸோ ஆர்டிஹெச்சாக நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த இடத்துல இந்த செல்லை நீங்கள் எடுத்துருக்கலாம். 1:2 நல்ல ரிஸ்க் ரிவார்டு தான் அதுவும். 1:4.76. ஸோ இந்த ட்ரேடை தான் நேற்று நான் ஃபுல்லாக அந்த ஒரே ட்ரேடாக இங்கேருந்து எடுத்து நான் போட்டிருந்தேன். நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த லோவிலே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். எனக்கு அங்கே பிரேக் ஈவன் அடிச்சனால. ஸோ இந்த ட்ரேடு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இடிஹெச்சாவும் நம்ம எப்படி ப்ரொஃபைல் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஆர்டிஹெச்சாவும் எப்படி ப்ரொஃபைல் பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நேற்று நம்ம பார்த்த செல் கேண்டிலோட ப்ரொஃபைலிங்க. இப்படி தான் நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். செல் பார்த்துட்டு இருந்தோம். இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மெம்பர்ஸ் கிளப்பில் கேளுங்க. ஓகே, டாடா பாய், தேங்க்யூ.